ஓகே சில்ட்ரன், இப்போ பார்க்க போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஹைப் பண்ணுங்கள். ஹலோ சில்ட்ரன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ட்ரெண்டிங் அபி. நம்ம வந்து CBSE மேக்ஸ் கிரேட் 8 NCERT சிலபஸ் தான் பார்த்துட்ருக்குறோம். அதில் வந்து கணித பிரகாஷ் பார்ட் 2 சாப்டர் 5 டேல்ஸ் பை டாட்ஸ் அண்ட் லைன்ஸ் தான் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். Will including a new value in the data increase or decrease the mean அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு நியூ வேல்யூ நீங்கள் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த டேட்டாவில் நியூ வேல்யூ ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா மீனோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. சிம்பிளாக உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு நியூ வேல்யூ ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா அது மீனை விட கிரேட்டராக இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. மீனை விட கிரேட்டராக இருந்தது, நீங்கள் ஆட் பண்ணுற நியூ வேல்யூ வந்து மீனை விட கிரேட்டராக இருந்தது அப்படின்னா மீனும் அதிகமாகும். ஓகேவா? நீங்கள் ஆட் பண்ணுற நியூ வேல்யூ வந்து மீனை விட கம்மியாக இருக்குது, லெஸ்ஸராக இருக்குது அப்படின்னா மீனும் கம்மியாகும். இது நீங்கள் ப்ராக்டிக்கலாக நீங்கள் இந்த சம் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஓகேவா? இப்போ பாருங்கள், நீங்கள் இதை வந்து சீசாவில் நீங்கள் வந்து வச்சும் கூட நீங்கள் பார்க்கலாம். சீசா எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் பைவட் இருக்கும். ஸோ பைவட் தான் நான் மீன் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ இங்கே சம் வேல்யூஸ் இருக்கும், இங்கே சம் வேல்யூஸ் இருக்கும். நமக்கு ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வேல்யூ இருக்கும் இல்லையா? ஸோ வேல்யூஸ் இருக்கும். இப்போ நீங்கள் நியூவாக ஒரு வேல்யூ ஆட் பண்ணுறீங்க. இப்போ நியூவாக ஆட் பண்ணுற வேல்யூ வந்து இந்த மீனை விட கம்மியாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதாவது இந்த சைடு ஃபுல்லாக நமக்கு கம்மியாக தானே இருக்கும் நம்பர்ஸ். ரைட் ஹேண்ட் சைடு தான் பிக் நம்பர்ஸ் இருக்கும், லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஸ்மால் நம்பர்ஸ் தான் இருக்கும். கரெக்டாக? ஸோ அப்போ கம்மியாகும், மீனும் கம்மியாகும். ஏன் அப்படின்னா நீங்கள் நியூ வேல்யூ ஆட் பண்ணோன்னே என்ன ஆயிரும், இந்த சைடு சீசா வந்து கீழே டவுன் ஆயிரும். டவுன் ஆகிறப்போ மீன் வந்து இந்த சைடு வரும். அந்த பேலன்ஸை சப்போர்ட் பண்ணுறதுக்காண்டி இந்த சைடு மீன் வந்து மூவ் ஆகும், இந்த சென்டர் வந்து மூவ் ஆகும், இந்த பைவட் வந்து மூவ் ஆகும். மூவ் ஆகுறப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், மீனோட வேல்யூ டிக்ரீஸ் ஆயிரும். இஃப் சப்போஸ் நீங்கள் ஆட் பண்ணுற வேல்யூ வந்து மீனை விட அதிகமாக இருக்குது, கிரேட்டர் வேல்யூ இருக்குது அப்படின்னா இந்த பைவட் வந்து ரைட் ஹேண்ட் சைடு மூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும், பேலன்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்காண்டி. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், மீனோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிரும். இதுதான் கான்செப்ட். ஓகேவா? ஓகே, இப்போ நீங்கள் இங்கே சம்மில் பார்ப்போம். when a new value greater than the mean is included, the mean increases to maintain the balance between the sum of the distances on the left hand side and right hand side as illustrated below. நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ நார்மலாக இதுதான் இந்த டேட்டா. ஓகேவா? நமக்கு இங்கே என்ன இருக்குது, 10 இருக்குது, அப்புறம் 5ல் 2 இது இருக்குது, இங்கே 24ல் இருக்குது. ஸோ இதோட மீன் வந்து நமக்கு இங்கே 11 தான் மீன் சொல்லியிருக்காங்க. இப்போ நான் வந்து ஒரு நியூ வேல்யூ வந்து இன்சர்ட் பண்ணுறேன். என்ன வேல்யூ இன்சர்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா 17 அப்படின்ற வேல்யூ வந்து இன்சர்ட் பண்ண போகிறேன். மீன் வந்து நமக்கு என்ன இருந்துச்சு, 11 இருந்தது. கரெக்டாக? அதை விட கிரேட்டர் வேல்யூ தான் நான் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். அப்போ இந்த சைடு வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், சீசா அப்படின்னு நீங்கள் இமேஜின் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த சைடு டவுன் ஆகும். ஸோ அந்த டவுனை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இந்த பைவட், இந்த சென்டர் வந்து ரைட் ஹேண்ட் சைடு மூவ் பண்ண ஆரம்பிக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், மீன் வந்து இன்க்ரீஸ் ஆயிரும். அதனால தான் நமக்கு மீன் வந்து 12.2 ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் வந்து ரியலிஸ்டிக்காகவே மீன் வந்து கண்டுபிடிச்சி பாருங்கள். இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் மீன் கண்டுபிடிச்சிருக்காங்களே அது வந்து 11. 12.2 எப்படி ஆயிருக்குன்றதை நம்ம பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு இங்கே வந்து 5ல் 2 டேட்டா இருக்கா? ஸோ 5 + 5. அப்புறம் இங்கே 10ல் ஒரு டேட்டா இருக்குது, ஸோ 10. அதுக்கப்புறம் இங்கே வந்து நம்ம நியூ வேல்யூ ஆட் பண்ணியிருக்கோம்ல, அது வந்து என்னது 17. அப்புறம் இந்த 24 இருக்குது. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுங்க. ஸோ இது 10, 20, 30, 40, 44, 44 + 7 என்ன வரும், 11, 61 வருது. கரெக்டாக? இப்போ இந்த 61 எத்தனை டேட்டா இருக்குது நமக்கு, 1, 2, 3, 4, 5. கரெக்டாக 5 டேட்டா இருக்குது. 5ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள். ஸோ 1 5 is 5. ஸோ இந்த 1 கீழே கொண்டு வந்தோம் அப்படின்னா 2 5s are 10. இங்கே பாயிண்ட் வச்சுருவோம். ஸோ 2 5s are 10. ஸோ நமக்கு என்ன வருது, 12.2. அதுதான் நமக்கு இங்கே போட்டிருக்காங்க. ஓகேவா? ஓகே. இப்போ இதே மாதிரி சிமிலர்லி இஃப் அ வேல்யூ ஸ்மாலர் தென் த மீன் இஸ் இன்க்ளூடட், மீனை விட ஸ்மால் நம்பர் நீங்கள் இன்க்ளூட் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி இருக்குன்னா இது ரைட் ஹேண்ட் சைடு, இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு,
இது வந்து பைவட் இருக்குது அப்படின்னா மீனை விட ஸ்மாலர் நம்பர்னால் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் நீங்கள் ஆட் பண்ணுவீங்க கரெக்டாக. ஸோ அப்போ என்ன ஆகும், இந்த பைவட் வந்து இந்த சைடு மூவ் பண்ண ட்ரை பண்ணும் பேலன்ஸ் பண்ணுறதுக்காண்டி. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த மீன் வந்து என்ன ஆயிரும், டிக்ரீஸ் ஆயிரும். Similarly, if a value smaller than the mean is included, then the new mean will be less than before. Understand ஆகுதா உங்களுக்கு இந்த சம்? ஓகே, நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, what happens to the mean when an existing value is removed? When will the mean increase, decrease or stay the same அப்படின்னு கேட்டிருக்காங்க. எக்ஸிஸ்டிங் வேல்யூனா என்னது, ஆல்ரெடி நமக்கு அதில் இருக்கிற வேல்யூவை நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா மீன் என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ என்ன ஆகும், இப்போ நீங்கள் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்து பாருங்கள். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போது இங்கே வந்து மீன் இருக்குது, மீன் வந்து 13.3ன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த சைடு வந்து 25 இருக்குது, இந்த சைடு வந்து 10 இருக்குது, இந்த சைடு 5 இருக்குது. இப்போ நான் வந்து எக்ஸிஸ்டிங் வேல்யூவை ரிமூவ் பண்ண போகிறேன். நமக்கு இங்கே அப்படி தானே சொல்லியிருக்காங்க, எக்ஸிஸ்டிங் வேல்யூவை ரிமூவ் பண்ண போகிறேன். ஸோ எக்ஸிஸ்டிங் வேல்யூவை ரிமூவ் பண்ணுறது, ஃபஸ்ட்டு மீனை விட பிக் நம்பரை ரிமூவ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. பிக் நம்பரை ரிமூவ் பண்ணுறேன் அப்படின்னா மீன் என்ன ஆகும்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இப்போ பிக் நம்பர் ரிமூவ் பண்ணியாச்சு. அப்போ 5ம் 10ம் இருக்குது கரெக்டாக. ஸோ 5 + 10 என்ன வரும், 15 வரும். ஸோ 15/2 போட்டிங்கன்னா என்ன வரும், 7 2s are 14. ஸோ நமக்கு இங்கே வந்து 1 ரிமைண்டர் வருது. ஸோ இங்கே பாயிண்ட் வச்சுட்டு 0 போடுவோம். 5 2s are 10. ஸோ நமக்கு என்ன வருது, 7.5 வருது. ஸோ 7.5ன்றது தான் இங்கே இப்போ என்னது, மீன். அப்போ மீன் வந்து இந்த இடத்துல இருக்கும் 7.5. அப்போ மீன் வந்து என்ன ஆகிருக்கு, டிக்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ இந்த இடத்துல ஆப்போசிட்டாக நடக்குது. அப்போது இந்த இடத்துல ஆப்போசிட்டாக நடக்குது. நீங்கள் ரிமூவ் பண்ணுற வேல்யூ வந்து மீனை விட அதிகமாக இருந்துச்சுன்னா மீன் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுது, டிக்ரீஸ் ஆகிடுது. இதே இது நீங்கள் ரிமூவ் பண்ணுற வேல்யூ வந்து மீனை விட ஸ்மாலாக இருந்துச்சுன்னா மீன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ அதையும் நம்ம செஞ்சு பார்க்கலாம். இப்போ இதே நம்பர் லைனே நான் எடுத்துக்கிறேன். 13.3 தான் மீன் எனக்கு. ஸோ இங்கே 25 இருக்குது, இங்கே 10 இருக்குது, இங்கே 5 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நான் இந்த 5 வந்து ரிமூவ் பண்ணுறேன், மீனை விட ஸ்மால் நம்பரை ரிமூவ் பண்ணுறேன். ரிமூவ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன இருக்கும், 10ம் 25ம் இருக்கும். இங்கே என்ன வரும், 35 வரும். ஸோ 35ஐ நீங்கள் வந்து 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். 1 2 is 2. இங்கே 5ஐ கீழே கொண்டு வந்துடுறோம். 7 2s are 14. இங்கே டெசிமல் பாயிண்ட் வச்சிட்டோன்னா 0 போட்டுட்டு 5 2s are 10 வந்துடும். ஸோ 17.5 இந்த இடத்துல நமக்கு மூவ் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ நம்ம எடுக்கிற வேல்யூ வந்து ஸ்மாலாக இருக்குது மீனை விட. அப்போ என்ன ஆயிடுது, மீன் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுது. ஸோ அந்த இதில் வந்து சேமாக இருந்துச்சு கரெக்டாக. இந்த இதில் எக்ஸிஸ்டிங் வேல்யூவை ரிமூவ் பண்ணாலும் சரி, ஆட் பண்ணாலும் சரி, அப்படியே ஆப்போசிட்டாக ரியாக்ட் பண்ணுது. அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஆன்சர், இந்த கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் என்ன எழுதணும் அப்படின்னா தியரிட்டிக்கலாக எழுதணும். எப்படி எழுதணுன்றதை உங்களுக்கு நான் இப்போ எழுதி காமிக்கிறேன். இஃப் யூ ரிமூவ் எ வேல்யூ larger than the mean decreases. The mean decreases. If you remove a value smaller than the mean, the mean increases. Understand ஆகுதா? If you remove a value larger than the mean decreases. If you remove a value smaller than the mean increases. ஸோ இதுதான் நீங்கள் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுதணும். What happens to the mean when an existing value is removed? When will the mean increase, decrease or stay the same? அதுக்கு நெக்ஸ்ட் இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்கள். What happens to the mean if a value equal to the mean is included or removed? இப்போ மீன் வந்து 9 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 9 இருக்குது அப்படின்னா நீங்கள் 9ஐயே வந்து ஆட் பண்ணுறீங்க, இல்லை 9ஐயே ரிமூவ் பண்ணுறீங்க. அப்போ என்ன ஆகும், மீன் என்ன ஆகும், மீனில் எந்த சேஞ்சஸுமே இருக்காது. இதை வந்து ஃபேர் ஷேர், நீங்கள் லாஸ்ட் இயர் படிச்சிருப்பீங்களா, ஃபேர் ஷேர் இன்டர்பிரிட்டேஷன்.
ஆஃப் மீன் அதை யூஸ் பண்ணி உங்களை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ நம்ம வந்து இப்போ வந்து இஃப் த இல்லை நீங்கள் இந்த மாதிரி ஆன்சரும் எழுதிக்கலாம். இந்த ஆன்சரும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இஃப் த நியூ வேல்யூ இஸ் எக்ஸாக்ட்லி த சேம், எக்ஸாக்ட்லி த சேம் வேல்யூவே நீங்கள் வந்து ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா as the current mean, as the current mean என்ன ஆகும்? the distances don't change because the distance from mean itself is 0. Correct? Mean to itself is 0. So the mean remains unchanged. The mean remains unchanged. கரெக்டாக நீங்கள் ஒரு சீசாலே இமேஜின் பண்ணி பாருங்கள். இந்த இடத்துல பைவட் இருக்குது. இதே வெயிட்டுக்கே நம்ம இங்கே ஆட் பண்ணுறோன்னா ஒரு சேஞ்சுமே இருக்காதுல்ல. அதே மாதிரி தான் இருக்கும் பேலன்ஸ். அதுதான் இங்கேயும் நடக்குது. இஃப் த நியூ வேல்யூ இஸ் எக்ஸாக்ட்லி த சேம் அஸ் த கரண்ட் மீன், த டிஸ்டன்சஸ் டோன்ட் சேஞ்ச் பிகாஸ் த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த மீன் இட் செல்ஃப் இஸ் 0. ஸோ த மீன் ரிமைன்ஸ் அன்சேஞ்ச்ட். ஓகேவா? அதை வந்து நீங்கள் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுதிடுங்க. ட்ரை டு எக்ஸ்பிளைன் திஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது நீங்கள் பார்த்துக்கோங்க. அன்சேஞ்சிங் மீன். We saw earlier how the mean varies when a value is included or removed. Okay va? Okay. Explore if it is possible to include or remove two values. நம்ம இதுக்கு முன்னாடி one new value add பண்ணுற மாதிரி remove பண்ணுற மாதிரி பார்த்தோம் இல்லையா? இப்போ வந்து two values நம்ம வந்து include பண்ண போகிறோம், remove பண்ண போகிறோம். Such that the mean is unchanged. ஆனால் மீன் வந்து மாறக்கூடாது. மீன் வந்து அப்படியே தான் இருக்கணும். இப்போ இந்த இடத்துல 9 மீன்னா 9 தான் இருக்கணும். நீங்கள் 2 values add பண்ணாலும் சரி, ரிமூவ் பண்ணாலும் சரி. நம்மளை வந்து இந்த கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா, இந்த டேட்டாவை வச்சு நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூ மே யூஸ் த ஃபாலோயிங் டேட்டா டு எக்ஸ்பெரிமெண்ட் வித் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள். ஒரு டேட்டாவில் வந்து மீன் இருக்குது அப்படின்னா அந்த மீனில் எந்த விதமான சேஞ்சஸும் ஆகக்கூடாதுன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், சேமே நம்ம ஆட் பண்ணோன்னா ஆகாதா? இப்போ 9 தான் மீன் அப்படின்னா 9 2 9 நீங்கள் நியூவாக இதுக்குள்ளே என்ட்ரா கொடுத்தீங்க அப்படின்னா ஆகாது. மீனில் எந்த வித சேஞ்சஸும் இருக்காது. அப்படி இல்லைனா வேறு என்ன ஐடியா பண்ணலாம்? இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 9 நமக்கு என்ன வரும்? 18 வரும். கரெக்டாக 18/2 தான் நமக்கு என்னது? 9. அப்போ இந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் இருக்கிற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். எந்த மாதிரி பண்ணலாம், என்ன லாஜிக் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 2 9 ஆட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த டேட்டாக்குள்ளே 8 10 ஆட் பண்ணலாம். 8 10 நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா இந்த மீனில் எந்த சேஞ்சஸும் இருக்காது. ஏன் அப்படின்னா 10 + 8 என்னது? 18. 18/2 என்னது? 9. இந்த மாதிரி வேறு ஏதாவது ஒரு லாஜிக் சொல்லுங்கள், வேறு ஐடியா சொல்லுங்கள் பார்க்கலாம். 13 and 5. வெரி குட். இப்போ 13 5 நீங்கள் வந்து நியூவாக இந்த டேட்டாக்குள்ளே ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா 13 + 5 என்ன வரும்? 18. 18/2 9. ஸோ இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், இந்த டேட்டாக்குள்ளே நியூவாக வந்து 2 வேல்யூஸ் ஆட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து இங்கே ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்கு இது எல்லாமே என்ன வேல்யூன்றதை கண்டுபிடிச்சிக்கலாம். இது வந்து என்னது? 2.5. இது வந்து 5. இது வந்து என்னது? 6.5. இது வந்து 7. இது வந்து 7.5. 8 நமக்கு வந்து 4 8 இருக்குது. கரெக்டாக 9 தான் மீன். 9ம் நமக்கு ஒரு டேட்டா. அதுக்கப்புறம் 10, 10.5, அப்புறம் 11, 12ல் 2 இருக்குது. அப்புறம் இது வந்து என்னது? 13, அப்புறம் இது 15. ஸோ இவ்வளோ டேட்டா இருக்குது. இது எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணி டிவைட் பண்ணி பார்க்கணும். ஃபஸ்ட்டு எத்தனை டேட்டா இருக்குதுன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17. டோட்டலாக 17 டேட்டா இருக்குது. 17 டேட்டாவே ஆட் பண்ணி 17ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ இந்த 17 டேட்டாவையும் நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 153 வரும். ஸோ இதை வந்து நீங்கள் 17ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 9 வரும். இது நார்மலாக அவங்க பண்ணியிருக்கிறது. இதோட நீங்கள் வந்து 153 வந்துச்சு இல்லையா? 153 வந்ததில்
இதோட நீங்கள் வந்து 2 9 ஆட் பண்ணிக்கோங்க. 2 9 ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 171. 171 இப்போ நம்ம 19 டேட்டா ஆட் பண்ணிட்டோம். அப்போ 19ஆல் நீங்கள் டிவைட் பண்ணி பாருங்கள். என்ன வரும்? 9. 9 வரும். நீங்கள் வேணால் டிவைட் பண்ணி பாருங்கள். 171 19ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள். 19 9s are 9 9s are 81. 8 கேரி. 1 9 is 9. 9 plus 8 17. வந்துருச்சா? ஓகே. இப்போ இன்னொரு ஐடியா அவங்க சொன்னாங்களே, என்ன நம்பர் சொன்னாங்க? 13 and 5. ஸோ +13 + 5 பண்ணுங்கள். ஸோ என்ன வரும்? இதை ஆட் பண்ணோன்னாலும் 171. அதே 171 தான் வரும். டிவைடட் பை 19 போட்டிங்கன்னா உங்களுக்கு 9 கிடைக்கும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா உங்களுக்கு இந்த கான்செப்ட்? ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து ஆட் பண்ணுறதை பற்றி பார்த்தோம் இல்லையா, இன்க்ளூட் பண்ணுறதை பற்றி பார்த்தோம். 2 வேல்யூஸை இன்க்ளூட் பண்ணுறதை பற்றி பார்த்தோம். இப்போ அதே மாதிரி 2 வேல்யூஸை வந்து ரிமூவ் பண்ணணும். எந்த மாதிரி ரிமூவ் பண்ணலாம்? 2 வேல்யூஸை ரிமூவ் பண்ணணும். எந்த மாதிரி வேல்யூஸை ரிமூவ் பண்ணலாம்? இப்போ 18 நமக்கு சம் அடிஷன் பண்ணால் 18 வரணும். அப்போனா எந்தெந்த 2 நம்பர்ஸை இங்கே கொடுத்துருக்கிற டேட்டாவில் எந்த 2 நம்பர்ஸை நம்ம ரிமூவ் பண்ணலாம்? 8, 10. ஸோ இங்கே நமக்கு 4 8 இருக்குது. நம்ம அதில் ஒரு 8 எடுத்துகிட்டு இந்த ஒரு 10 ரிமூவ் பண்ணலாமா? ஸோ 10 + 8 18. ஸோ 18 ரிமூவ் பண்ணால் நமக்கு மீன் அப்படியே தான் இருக்கும். வேறு எந்த காம்பினேஷன் எடுக்கலாம்? 7, 11. வெரி குட். இந்த இடத்துல நமக்கு 7 இருக்குது பார்த்தீங்களா? இந்த 7ஐயும் இந்த 11ஐயும் நீங்கள் ரிமூவ் பண்ணலாம். ஏன்னா 11 + 7 என்னது? 18. வேறு ஏதாவது சான்சஸ் இருக்கா? 5 and 13. 5ஐயும் நமக்கு இங்கே 13 இருக்கு இல்லையா? ஸோ 5 + 13 என்னது? 18. ஸோ இந்த மாதிரி நீங்கள் காம்பினேஷன் பார்த்து வர மாதிரி நீங்கள் ரிமூவ் பண்ணணும். ஓகேவா? ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஹவு அபவுட் இன்க்ளூடிங் ஆர் ரிமூவிங் 3 வேல்யூஸ் வித்தவுட் சேஞ்சிங் த மீன்? இஸ் இட் பாசிபிளா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு 2 வேல்யூஸ் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி இப்போ 3 வேல்யூஸ் கேட்டிருக்காங்க. இப்போ 3 வேல்யூஸை நீங்கள் இன்க்ளூட் பண்ணுறீங்க, ரிமூவ் பண்ணுறீங்கன்னா அப்பையும் நமக்கு மீன் வந்து சேஞ்ச் ஆகாமல் இருக்குமா? இஸ் இட் பாசிபிள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ், இட் இஸ் பாசிபிள்னே நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் 3 வேல்யூஸ் அப்படின்னு இருக்கிறப்போ நீங்கள் வந்து மீன் வந்து 9 தானே சொல்லியிருக்காங்க, அதே 9 தான் சொல்லியிருக்காங்க. அப்போ நீங்கள் வந்து 9 + 9 + 9 என்ன வரும்? 27 வரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்? 3 9ஸை இன்க்ளூட் பண்ணலாம். ஸோ 3 9ஸை நம்ம என்ன பண்ணலாம்? இன்க்ளூட் பண்ணலாம். வேறு என்ன பண்ணலாம்? நெக்ஸ்ட்டு வேறு எது நம்ம இன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 10 10 இன்க்ளூட் பண்ணலாம். 10 + 10 20, 20 + 7 27. வேறு ஏதாவது ஐடியா இருக்கா உங்களுக்கு? 10, 10 12, 12 5. ஸோ 10 12 5 இதை நீங்கள் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வருது? 27 வருது. இதெல்லாமே நம்ம நியூ வேல்யூஸ் இன்க்ளூட் பண்ணுறதுக்கு இவங்க சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக மீன் வந்து சேமாக தான் இருக்கும். இப்போ அதே மாதிரி நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது நமக்கு பாருங்கள். 10 இருக்கா? இந்த காம்பினேஷன் இருக்குது பாருங்கள். 10 இருக்குது, 12 இருக்குது, அப்புறம் 5 இருக்குது. கரெக்டாக? ஸோ இந்த நம்பரை நம்ம ரிமூவ் பண்ணோன்னா நமக்கு மீன் வந்து அப்படியே தான் இருக்கும். வேறு என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது? அதே மாதிரி பாருங்கள், இங்கே 7 இருக்கா? 7 8. 7 + 8 + 12ல் ஒன்று எடுத்து ரிமூவ் பண்ணுங்கள். ஸோ இது வந்து 20, 20 + 7 27. ஓகேவா? இந்த மாதிரி நீங்களாக வந்து பார்த்து கண்டுபிடிச்சி பண்ணுங்கள். ஓகேவா? ஓகேவா? இதை வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். Can we include 2 values less than mean and 1 value greater than the mean so that the mean remains the same அப்படின்னு கேட்குறாங்க. நான் வந்து மீன், இப்போ நமக்கு மீன் வந்து என்ன இருக்குது? 9 இருக்குது. அதே நம்பர் வச்சு தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த மீன் 9 இருக்கு இல்லையா, 9ஐ விட 2 வேல்யூஸ் லெஸ்ஸாக எடுக்கணும். 9ஐ விட கிரேட்டராக ஒரு வேல்யூ இருக்கணும். ஓகேவா? 3 வேல்யூஸ் ஆட் பண்ண போகிறோம். 9ஐ விட சின்னதாக 2 வேல்யூஸ் ஆட் பண்ண போகிறோம். 9ஐ விட கிரேட்டராக ஒரே ஒரு வேல்யூ ஆட் பண்ண போகிறோம். அந்த மாதிரி ஆட் பண்ணுறப்பையும் நமக்கு மீன் வந்து சேமாக இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு பாசிபிலிட்டி அவங்களே கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? இது வந்து 13 ஆட் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து 7. ஸோ 2 7 ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு 9ஐ விட 7 லெஸ்ஸர் தானே. ஸோ 2 7 ஒரு 13 ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போ நீங்கள் இதோட ஆட் பண்ணி டிவைட் பண்ணுறப்ப இங்கே 17 டேட்டா இருந்துச்சா, ப்ளஸ் 3 டேட்டா ஆட் பண்ணுறப்ப நீங்கள் 20ஆல் டிவைட் பண்ணணும். அதில் எந்த கன்ஃபியூஷனும் பண்ணிடாதீங்க. ஓகேவா? பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீனில் வந்து எந்த சேஞ்சஸுமே இருக்காது. நீங்கள் அதை கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். வேறு ஏதாவது பாசிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது இருக்கா? 5 5 7 7 15. 15.
நீங்கள் இதெல்லாம் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 27. 27 வரணும். அந்த மாதிரி நீங்கள் காம்பினேஷன் எடுத்துக்கணும். இப்போ 15 + 5 20, 20 + 7 27. ஓகேவா? ஸோ அப்போ நீங்கள் வந்து இங்கே வந்து ஒரு 5 ஆட் பண்ணிக்கோங்க, ஒரு 5 ஆட் பண்ணிக்கோங்க, அப்புறம் வந்து ஒரு 7 ஆட் பண்ணிக்கணும். 7 வந்து நமக்கு இங்கே இருக்கும் இல்லையா? ஸோ ஒரு 7 நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது கிடையாது, இது வந்து ப்ரீவியஸ் இது கொடுத்துருக்காங்க. ஒரு 7 ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஒரே ஒரு 15 ஆட் பண்ணிக்கிறேன். இதுதானே 15. ஸோ ஒரு 15 நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஆட் பண்ணாலும் எனக்கு மீனில் வந்து எந்த சேஞ்சஸுமே இருக்காது. இது ஒரு பாசிபிலிட்டி. ஓகேவா? அது எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். எல்லா வேல்யூஸையும் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி 20ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள். பண்ணுறப்போ உங்களுக்கு 9 மீன் கிடைக்கும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே. நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். Try to include 2 values greater than mean and 1 value less than the mean so that the mean stays the same அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீன் வந்து நமக்கு என்ன இருக்குது? 9 இருக்குது. 9 விட கிரேட்டராக 2 நம்பரும் 9 விட லெஸராக ஒரு நம்பரும் ஆட் பண்ணோம், டேட்டாக்குள்ளே ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு மீன் வந்து ஸ்டே சேமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம தான் கண்டுபிடிக்கணும் என்ன பாசிபிலிட்டின்னு. 3 நம்பர்ஸ்ன்றப்ப நமக்கு ஆட் பண்ணால் 27 வரணும். ஸோ என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். 2 10 ஆட் பண்ணிக்கலாமா? 2 10 ஒரு 7 ஆட் பண்ணிக்கலாம். கரெக்டாக நான் இந்த சார்ட்லேயே பண்ணுறேன். 2 10 ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரே ஒரு 7 ஆட் பண்ணிக்கலாம். 7 வந்து நமக்கு இங்கே இருக்கும். கரெக்டாக ஆட் பண்ணோன்னா 10 + 10 20, 20 + 7 27 ஆட் பண்ணோன்னா நமக்கு மீனில் எந்த சேஞ்சஸும் இருக்காது. வேறு என்ன பண்ணலாம்? 2 10 15. 2 10 15. ஓகே. ஸோ இது வந்து 9 விட 2 நம்பர்ஸ் கிரேட்டராக இருக்குது, 9 விட ஸ்மாலாக ஒரு நம்பர் இருக்குது. இதை ஆட் பண்ணி பாருங்கள். நமக்கு 25 27 27 வருது. வேறு ஏதாவது பாசிபிலிட்டி இருக்கா? 5 10 12. 5 10 12. வெரி குட். 5 10 12 கரெக்ட். 9 விட 10ம் 12ம் கிரேட்டர், 5 வந்து லெஸ்ஸர். ஸோ நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து 15 15 25 27. ஓகே. ஸோ இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ் இருக்குது. ஆட் பண்ணிவிட்டு டிவைட் பண்ணுறப்ப எதால் டிவைட் பண்ணணும்? மீன் கண்டுபிடிக்கிறப்போ செக் பண்ணுவீங்கல்ல, எதால் டிவைட் பண்ணணும்? 20ஆல் டிவைட் பண்ணணும். ஏன்னா ஆல்ரெடி 17 நம்பர்ஸ் இருந்தது, நீங்கள் 3 நம்பர்ஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறீங்க. அப்போ 20ஆல் டிவைட் பண்ணால் தான் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். நீங்கள் திருப்பியும் 17ஆல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தப்பாக தான் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். ரிலேட்டிவ்லி அன்சேஞ்ச்ட். We saw what happens to the mean when values are included or removed from the collection. இப்போ நம்ம பார்த்தோம், ஒரு கலெக்ஷன் ஆஃப் டேட்டாவில் ஒரு வேல்யூவை இன்க்ளூட் பண்ணுறோம் இல்லை ஒரு வேல்யூவை ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னா என்ன ஆகுது, மீனுக்கு என்ன ஆகுது அப்படின்றத பார்த்தோம். What happens to the mean if every value in the collection increases by some fixed number? அதாவது கலெக்ஷனில் நம்பர்ஸ் இருக்கும்ல, அதை நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஒரு ஃபிக்ஸட் நம்பர் வச்சு நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம். இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா அப்போது மீனுக்கு என்ன ஆகும்னு கேட்குறாங்க. வாட் ஹேப்பன்ஸ் டு த மீன் இஃப் எவ்ரி வேல்யூ இன் த கலெக்ஷன் இன்க்ரீசஸ் பை சம் ஃபிக்ஸட் நம்பர் அப்படின்னு கேட்குறாங்க. என்ன ஆகும் திங்க் பண்ணி பாருங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரூம் இருக்குது. ஓகேவா? ஒரு ரூம் இருக்குது. ரூமில் நிறையா பர்சன்ஸ் இருக்காங்க. இந்த பர்சன்ஸ் எல்லாருமே 2 இன்ச்சு டாலராக வளர்கிறாங்க. அந்த ரூம்குள்ளே 2 இன்ச்சஸ் டாலராக வளர்கிறாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் நான். இஃப் எவ்ரி பர்சன் இன் அ ரூம் க்ரோஸ் 2 இன்ச்சஸ் டாலர் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போது அந்த ஆவரேஜ் ஹைட் ஆஃப் த ரூம் இருக்குது பாருங்கள். இந்த ரூமோட ஆவரேஜ் ஹைட் இருக்கும்ல, அதுவும் 2 இன்ச்சஸ் வந்து க்ரோ ஆகும். ஏன்னா இவங்க எல்லோரும் 2 இன்ச்சஸ் வளர்ந்துடுறாங்க. அப்போ அந்த ரூமோட ஆவரேஜ் ஹைட்டும் என்ன ஆகும்? 2 இன்ச்சஸ் க்ரோ ஆகும். அதே தான் நம்ம இங்கே டேட்டா வச்சு பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இங்கே வந்து இந்த டேட்டா கொடுத்துருக்காங்க பாருங்கள். கன்சிடர் த டேட்டா 8 3 10 13 4 6 7 7 8 8 5. இப்போ இவங்களோட மீனை வந்து நம்ம மெஷர் பண்ணணும், கால்குலேட் பண்ணணும். எப்படி கால்குலேட் பண்ணலாம்? ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி பாருங்கள். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 79 வரும். ஓகேவா? 8 + 3 + 10 + 13 + 4 + 6 + 7 + 7 + 8 + 8 + 5 11 11 + 10 21 21 + 13 34 34 + 4 38 38 + 6 44 44 + 7 51 51 + 7 58 58 + 8 66 66 + 8 74
74 + 5 79. 79 வருது. டோட்டலாக நமக்கு 11 இருந்துச்சு கரெக்டாக. ஸோ 79 நீங்கள் 11ஆல் டிவைட் பண்ணுங்கள். 11 7s are 77. ஸோ நம்ம இங்கே பாயிண்ட் வச்சுட்டு 0 போட்டோன்னா 111 is 11. ஸோ 9 வரும். திருப்பி 0 போட்டோன்னா என்ன வரும்? 8 11s are 88. ஸோ இந்த மாதிரி நமக்கு போயிட்டே இருக்கும். நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிடுங்க. ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்ராக்சிமேட்டாக 7.18 அப்படின்னு போட்டுருங்க. அப்ராக்சிமேட்லி 7.18 இதுதான் நமக்கு மீன். ஓகேவா? இப்போது நீங்கள் வந்து இந்த டேட்டாவை கன்சிடர் பண்ணுங்கள். இந்த டேட்டாவில் வந்து எல்லா டேட்டாவையுமே நான் வந்து 10ஆல் இன்க்ரீஸ் பண்ண போகிறேன். ஒரு ஃபிக்ஸட் வேல்யூவில் தானே இன்க்ரீஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ கன்சிடர் திஸ் டேட்டா வித் எவ்ரி வேல்யூ இன்க்ரீஸ்டு பை 10. அப்போது மீன் என்னதாக இருக்கும் அப்படின்னு பாருங்கள். இப்போது நீங்கள் வந்து இதுக்கு ஃபாஸ்ட்டாக போயிட்டு நீங்கள் ஒவ்வொரு இதுக்கும் ஆட் பண்ணிகிட்ருக்கணும்னு தேவையில்லை. யூ டோன்ட் நீட் டு ஆட் அப் த நியூ நம்பர்ஸ். லைக் இப்போ 8 இருக்குன்னா 18 13 20 அந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் 10 ஆட் பண்ண தேவையில்லை. ஏன்னா எவ்ரி சிங்கிள் நம்பருமே நமக்கு 10ஆல் இன்க்ரீஸ் ஆக போகுது கரெக்டாக. அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், மீனில் போயிட்டு ஜஸ்ட்டு 10 நம்பர்ஸை இன்க்ரீஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ நமக்கு வந்து ஒரு நியூ மீன் கிடச்சிடும். அப்போ 7.18 இருந்தது இல்லையா, 7.18 இருந்ததில் அதில் நீங்கள் ஒரு 10 ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 17.18 கரெக்டாக. 718 இருக்குன்னா இதில் நீங்கள் ஒரு 10 ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 17.18 கிடச்சிரும். ஸோ நமக்கு நியூ மீன் கிடச்சிரும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே, இப்போ உங்கள் புக்கில் கொடுத்துருக்கிறத பார்க்கலாம். Now consider this data with every value increased by 10. அப்போ நமக்கு என்ன ஆகும்? 18 13 20 23 14 இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகும். வாட் இஸ் இட்ஸ் மீன் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு மீன் என்னன்னு கேட்குறாங்க. இஸ் தேர் அ குயிக்கர் வே டு ஃபைண்ட் அவுட் அப்படின்னு கேட்குறாங்க. ஏதாவது குயிக்கர் வே இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த குயிக்கர் வேக்கு தான் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் இந்த டேட்டாவில் போயிட்டு நீங்கள் 10 ஆட் பண்ண தேவையில்லை. நீங்கள் ஃபஸ்ட்டு இருக்கிற டேட்டாவில் மீன் கண்டுபிடிச்சிருப்பீங்களா, அந்த மீனில் போயிட்டு டேரெக்டாக நீங்கள் 10 ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ கேன் கெட் த நியூ மீன். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஒரு ஹிண்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்சர்வ் த ஃபாலோயிங் டாட் பிளாட்ஸ் கரஸ்பாண்டிங் டு த 2 டேட்டா கலெக்ஷன்ஸ். ஸோ 2 டேட்டா கலெக்ஷன்ஸ் கூடிய இது கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு மீன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 7.18 கொடுத்துருக்காங்கல்ல. நமக்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் 3. இங்கே கொடுத்துருக்கிற டேட்டாவுக்கு நமக்கு இங்கே மார்க் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் 10 இன்க்ரீஸ் பண்ணிங்கல்ல, அதோட இது ப்ளாட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இப்போ நீங்கள் வந்து இப்போ 8 இருந்துச்சா, 8 இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ 3 8 இருந்ததா, 3 8 கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்புறம் 10 கொடுத்துருக்காங்க, 13 கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து இது என்னது 7 2 7 இருந்துச்சா, 6 இருந்துச்சா, 5 4 அப்புறம் இது வந்து 3. ஸோ இது ஓல்டு டேட்டா. இது ஓல்டு டேட்டா. இப்போது ஓல்டு டேட்டாவுக்கு நமக்கு என்ன மீன் வந்துச்சு? 7.18 வந்துச்சு. இப்போ நான் இது எல்லாத்துக்குமே 10 இன்க்ரீஸ் பண்ண போகிறேன். அப்போது 3ன்றது என்ன ஆயிரும்? 13 ஆயிரும். ஸோ 13. அதனால் இந்த நியூ டேட்டா ஃபுல்லாக இங்கே மார்க் பண்ணி ப்ளாட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு நான் மீன் கண்டுபிடிக்கணும், நியூ மீன் கண்டுபிடிக்கணும்னா இந்த ஜஸ்ட் என்ன பண்ணணும், இதோட ஒரு 10 ஆட் பண்ணிடுவேன். அப்போ நியூ மீன் வந்து எனக்கு என்ன வந்துருச்சு? 17.18 கிடச்சிது. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா உங்களுக்கு? ஓகே. ஸோ நமக்கு இந்த இமேஜ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த 2 இமேஜ் கொடுத்துருக்காங்கல்ல பாட்டம் ஆஃப் த பேஜ். உங்கள் பாட்டம் ஆஃப் த பேஜில் அது வந்து நமக்கு என்ன ஷோ பண்ணுது? 2 ஐடென்டிக்கல் பேட்டர்ன்ஸ் ஆஃப் டாட்ஸ் வந்து நமக்கு ஷோ பண்ணுது. 2 ஒரே மாதிரியான பேட்டர்ன் ஆஃப் டாட்ஸ் வந்து ஷோ பண்ணுது பாருங்கள். அந்த பேட்டர்ன் ஒரே மாதிரி தானே இருக்குது. இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இந்த மாதிரி ஒரே பேட்டர்னில் தான் இருக்குது. பேட்டர்னாக உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ 2 ஐடென்டிக்கல் பேட்டர்ன்ஸ் ஆஃப் டாட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதில் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்னது? பொசிஷன் ஆன் த நம்பர் லைன் தான் டிஃப்ரென்ஸ். கரெக்டாக? இது ஒரு பொசிஷன், இது ஒரு பொசிஷன். கரெக்டாக? இதில் வந்து சென்டர்ட் வந்து பார்த்திங்கன்னா அரவுண்ட் 7.18. இதில் வந்து சென்டர்ட் என்னது? இதில் என்ன வந்திருக்கு மீன்? 17.18 வந்திருக்கு இதோட சென்டர். கரெக்டாக? 17.18னா இந்த இடத்துல இருக்கும் நமக்கு. இதில் மீன் வந்து பார்த்திங்கன்னா 16 இருக்குது, 18 இருக்குது. இங்கே வந்து 17 இருக்கும். 17.18னா இந்த இடத்துல இருக்கும். கரெக்டாக? ஸோ 17.18.
ஸோ இதோட ரூல் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இஃப் யூ ஆட் எக்ஸ் டு எவ்ரி வேல்யூ இன் அ செட் த மீன் ஆல்சோ இன்க்ரீசஸ் பை எக்ஸ். அதுதான் நீங்கள் இதில் படிக்கிற ரூல். இஃப் யூ ஆட் எக்ஸுன்றது நம்ம 10 ஆட் பண்ணோம்ல, அதுதான். டு எவ்ரி வேல்யூ இன் எ செட். இன் எ செட்டுன்னு அவங்க எதை சொல்கிறாங்க? கலெக்ஷன் ஆஃப் டேட்டாவை தான் சொல்கிறாங்க. அப்போ என்ன ஆகுது? த மீன் ஆல்சோ இன்க்ரீசஸ் பை எக்ஸ். அவ்வளோதான். புரியுதா? இந்த எக்ஸுன்றது இந்த இடத்துல நான் 10 தான் மீன் பண்ணுறேன். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா உங்களுக்கு? ஓகே. நெக்ஸ்ட் இந்த பேஜில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். நம்ம ப்ரீவியஸாக பார்த்தோம் இல்லையா, கொடுத்துருக்கிற கலெக்ஷன் ஆஃப் டேட்டாவில் நம்ம 10 இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னா மீனில் நம்ம டேரெக்டாக போயிட்டு 10 இன்க்ரீஸ் பண்ணோன்னா ஆன்சர் கிடச்சிரும், நியூ மீன் கிடச்சிரும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லி கொடுத்துருந்தேன். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. த மீன் ஆஃப் த நியூ கலெக்ஷன் ஆல்சோ இன்க்ரீசஸ் பை 10. நோட்டிஸ் தட் த ரிலேட்டிவ் பொசிஷன் ஆஃப் த மீன் ஸ்டேஸ் த சேம். ரிலேட்டிவ் பொசிஷன் வந்து ஒரே மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது உங்களுக்கு எப்படி புரிகிற மாதிரி சொல்லலாம்னா, இஃப் யூ ஆட் 10 டு எவ்ரி டாட், எல்லா டாட்லேயும் நம்ம என்ன பண்ணுறோம்? 10 ஆட் பண்ணுறோம். 10 ஆட் பண்ணுறப்ப இந்த ஹோல் பிக்சருமே என்ன ஆச்சு? அப்படியே ஸ்லைட் ஆயிடுச்சு. கரெக்டாக? அப்படியே ஸ்லைட் ஆகி 10 இன்க்ரீஸ் ஆகி, ஆனால் அந்த பேட்டர்ன், அந்த ரிலேட்டிவ், அந்த பொசிஷன் வந்து ஒரே மாதிரி தான் இருந்தது. பேட்டர்ன் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது பாருங்கள். இது வந்து நம்ம ப்ரீவியஸ் பேஜிலே பார்த்தோம், பேட்டர்ன் ஒரே மாதிரியாக தான் இருக்குது. பட் நமக்கு அந்த டாட்ஸோட பொசிஷன் மட்டும் மாறி இருக்குது. கரெக்டாக? 10 பொசிஷன் அதிகமாக இருக்குது. ஸோ அதுதான் சொல்கிறாங்க. இஃப் யூ ஆட் 10 டு எவ்ரி டாட் த ஹோல் பிக்சர் ஸ்லைட்ஸ் 10 ஸ்டெப்ஸ் டு த ரைட் சைடு மூவ் ஆயிடுது. ஏன்னா நம்ம +10 பண்ணியிருக்கோம், இப்போ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ ரைட் சைடு வந்து அப்படியே வந்து மூவ் ஆயிடுச்சு. அந்த பிக்சர் வந்து ரைட் சைடு வந்து ஸ்லைட் ஆயிடுச்சு. ஸோ த மீன் மூவ்ஸ் 10 ஸ்டெப்ஸ் டூ. அதனால் மீனும் என்ன ஆயிடுச்சு? 10 ஸ்டெப்ஸ் அதிகமாகிடுச்சு. ஸோ இட் ஸ்டேஸ் இன் த எக்ஸாக்ட் சேம் ஸ்பாட் ரிலேட்டிவ் டு த டாட்ஸ். ஆனால் ஒரே மாதிரி அந்த பேட்டர்ன் ஒரே மாதிரியாக தான் இருக்குது. அதுதான் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ரிலேட்டிவ் பொசிஷன் ஒரே மாதிரி தான் இருக்குது. இப்போ அடுத்த கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, we get following dot plot if we reduce every value by 1. இந்த இடத்துல எல்லா அந்த கலெக்ஷனில் இருக்கிற டேட்டா இருக்கு இல்லையா, அது எல்லாத்துலேயுமே -1 பண்ண போகிறோம். அப்படி பண்ணோன்னா மீன் என்ன ஆகும்? இப்போ பாருங்கள், இப்போ நமக்கு இங்கே இந்த இடத்துல வந்து நமக்கு 13 இருக்குது. ஸோ நம்ம இங்கே வந்து 12க்கு மாற்றிட்டோம். 14 இருக்குது, 13 மாற்றிட்டோம். 15 இருக்குது, 14 மாற்றிட்டோம். 16 இருக்குது, 15க்கு மாற்றிட்டோம். 17 இருக்குது, இங்கே வந்து 16 2 டேட்டா வச்சுட்டோம். 18 3 டேட்டா இருக்குது, 17 3 டேட்டா வச்சுட்டோம். 20 இருக்குது, 19க்கு மாற்றிட்டோம். 23 இருக்குது, 22க்கு மாற்றிட்டோம். கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி நான் எல்லாத்தையுமே வந்து -1 பண்ணிட்டேன். அப்போ எனக்கு மீன் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, சிம்பிள். அப்பையும் நீங்கள் 17.18 தானே ஓல்டு மீன், இதில் நீங்கள் 1 மைனஸ் பண்ணிடுங்க. ஸோ 17.18 இருக்குது, இதில் 1 வந்து மைனஸ் பண்ணுங்கள். மைனஸ் பண்ணிங்கன்னா 8 1, இங்கே 6 1. ஸோ 16.18. அப்போ இதுதான் நமக்கு நியூ மீன். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ இதுதான் நமக்கு இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இஃப் யூ சப்ராக்ட் 1 ஃப்ரம் எவ்ரி நம்பர் த என்டையர் குரூப் ஸ்லைட்ஸ் லெஃப்ட் பை 1. ஏன்னா நமக்கு இங்கே மைனஸ் பண்ணுறதுனால லெஃப்ட் சைடு வந்து ஸ்லைட் ஆகி மூவ் ஆகிடுது. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? என்டையர் குரூப்புமே லெஃப்ட் சைடு போயிடும். ஸோ ஓல்டு மீன் வந்து 17.18னா நியூ மீன் வந்து 16.18 ஆயிடும். நெக்ஸ்ட் இந்த இடத்துல உங்களுக்கு அல்ஜிப்ரா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பார்ட்டில் வந்து அல்ஜிப்ரா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு ஃபார்முலாவும் உங்களுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மக்கிட்ட வந்து இப்போ 10 வேல்யூஸ் இருக்குது, 20 வேல்யூஸ் இருக்குன்னா நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு இருந்தீங்க. இப்போ உங்ககிட்ட n வேல்யூஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதாவது எத்தனை வேல்யூஸ்னே தெரியாது, அந்த அளவுக்கு நிறைய அன்கவுண்டபிள் வேல்யூஸ் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுதான் நமக்கு n வேல்யூஸ்ன்னு சொல்கிறோம். சப்போஸ் தெர் ஆர் n வேல்யூஸ் இந்த கலெக்ஷன் அப்படின்னா அப்போ தான் நீங்கள் அல்ஜிப்ரா யூஸ் பண்ணணும். லெட் தீஸ் வேல்யூஸ் பி ரெப்ரசன்டட் பை, அந்த வேல்யூஸை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படின்னா x1 x2 x3 x4 இந்த மாதிரி நமக்கு போயிட்டே இருக்கும் அப் டு xn. ஸோ இந்த xnன்றது 1000 வேல்யூஸாக இருக்கலாம், 10,000 வேல்யூஸாக இருக்கலாம், எத்தனை வேல்யூஸானாலும் இருக்கலாம், நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். நான் நீங்கள் எவ்ரி டைம் எல்லாத்தையும் ஆட் பண்ணி டிவைட் பண்ணி போட்டுட்ருக்க முடியாது இல்லையா, அந்த மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்ணுறப்ப ஈஸியாக பண்ணிடலாம். லெட் தீஸ் வேல்யூ பி ரெப்ரசன்டட் பை திஸ். தேர் ஆவரேஜ்
is given by. இந்த இடத்துல ஏன்றது என்னது? ஆவரேஜ். அதான் அர்த்தமெட்டிக் மீன். ஓகேவா? ஸோ கொடுத்துருக்கிற வேல்யூஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ணுவோம். அதான் x1 + x2 + x3 அப் டு x1 டிவைடட் பை நம்பர் ஆஃப் வேல்யூஸ். எத்தனை வேல்யூஸ் இருக்கோ அதுதான் n நம்ம மென்ஷன் பண்ணுவோம். 1000னா 1000, 2000னா 2000 அந்த மாதிரி பண்ணுறப்ப நமக்கு என்ன கிடச்சிருது? ஆவரேஜ் கிடச்சிருது. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இப்போ பாருங்கள், வென் a fixed number, ஃபார் எக்ஸாம்பிள் 3 is added to every value in the collection. இப்போ இந்த x1, x2, x3 இருக்கு இல்லையா, இதோட நான் வந்து 3 ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ நியூ ஆவரேஜ் என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ x1 + 3, x2 + 3 இந்த மாதிரி நம்ம எழுதணும். அப் டு xn + 3. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஏன் இப்படி எழுதுகிறோன்னு நான் இது எல்லாத்தோட 3 ஆட் பண்ணுறேன். ஸோ x1 + 3, x2 + 3, x3 + 3 அப் டு xn + 3 டிவைடட் பை n. அப்போ இதோட ஆவரேஜ் என்ன ஆகும்னு நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ இப்போ நான் வந்து 3 ஆட் பண்ணுறோம் கரெக்டாக. ஸோ x1 + x2 + x3 + இந்த மாதிரி இருக்குல்ல, இந்த 3 வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். நீங்கள் இந்த ஸ்டெப் கூட எழுதணும்னு தேவையில்ல. நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, ஜஸ்ட்டு 3 ஆட் பண்ணுறீங்க. அப்போ 3 இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மீன் என்ன ஆகும்னு கேட்குறாங்க. மீன் என்ன ஆகும்? இப்போ x1 + 3 அதே மாதிரி ப்ளஸ் x2 + 3 இந்த மாதிரி நமக்கு போயிட்டே இருக்குது கரெக்டாக. ப்ளஸ் டாட்டாக போகுது. x3 + n வரைக்கும் போகுது. சாரி, xn + 3 அப் டு xn + 3 வரைக்கும் இந்த மாதிரி போகுது. ஓகேவா? டிவைடட் பை n. இப்போ நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டெப் கூட உங்களுக்கு தேவையில்லை. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, மீன் எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்னா, இது தானே நமக்கு ஆவரேஜு, இது தானே ஏ. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ஏவோடையும் நம்ம 3 ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். ஓகேவா? x1 + 3, x2 + 3 இந்த மாதிரி எல்லாத்துலேயும் 3 ஆட் பண்ணுறனால இந்த மீனோடையும் நம்ம 3 ஆட் பண்ணுறோம். அவ்வளோதான். இதுதான் நமக்கு நியூ மீன். ஸோ உங்களுக்கு அதுதான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீங்கள் இந்த ஸ்டெப்லாம் பண்ணி கன்ஃபியூஸ் பண்ணணும் அப்படின்னு கூட தேவையில்லை. ஓகேவா? ஓகே. ஸோ அப்போ ஓல்டு ஆவரேஜ் வந்து 3 அப்படின்னா நியூ ஆவரேஜ் வந்து என்னது? a + 3. ஓகேவா? ஸோ அதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ தட் இஸ் த நியூ ஆவரேஜ் இஸ் 3 மோர் தென் த ப்ரீவியஸ் ஆவரேஜ். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் சம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.